வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 25ஆம் ஆண்டு நினைவேந்தல். கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவர். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. மசோதாக்களை தாமதப்படுத்துவதாக கேரள அரசு வழக்கு. ஆளுநர் செயலர் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் உத்தரவை அடுத்து உயிரிழந்த ஓட்டுநர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவியை வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன். கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி வீர வணக்கம் செலுத்தினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த 1999ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது. இதனை நம் இந்திய ராணுவ வீரர்கள் தீர்த்ததுடன் எதிர்கொண்டு முறியடித்தனர். இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கார்கில் வெற்றி தின 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. இதேபோல் கார்கில் பகுதியில் உள்ள டிராஸ் பகுதியில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த நிலையில் கார்கில் வெற்றி தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று கார்கில் சென்றார். போர் நினைவிடம் சென்ற பிரதமர் மோடி போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். கார்கில் பயணத்தின் ஒரு பகுதியாக ஷின்குண்ட்லா சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஷிங்குல்லா சுரங்கப்பாதை திட்டமானது 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாக அமைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 15 நாட்கள் வெளிநாடு சென்று வர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாதம் அமெரிக்கா செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தது. பின்னர் பல்வேறு காரணங்களால் அவர் அமெரிக்கா செல்லும் தேதி மாற்றப்பட்டது. வருகிற சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்ற உள்ளார். அதன் பின்னர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் அவர் 15 நாட்கள் வெளிநாடு சென்று வர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பயண திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை துணை முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று மீண்டும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சுதந்திர தினத்துக்கு பிறகு ஓரிரு நாளில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் அறிவிப்பை அடுத்து உயிரிழந்த ஓட்டுநர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவியை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சத்யா நகரை சேர்ந்தவர் சேமலையப்பன் வெள்ளக்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் வேன் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் மாலை பள்ளி குழந்தைகளை வீடுகளுக்கு அழைத்து செல்லும் வழியில் வெள்ளக்கோவில் பழைய போலீஸ் குடியிருப்பு அருகே சேமலையப்பனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. வேனில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்த நிலையில் வலியை பொருட்படுத்தாமல் சாலையோரம் பாதுகாப்பாக நிறுத்தினார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு காங்கயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனையில் சேமலையப்பன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல் பரவியது. சேமலையப்பன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். மேலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றி தன்னுயிரை நீத்த வேன் ஓட்டுநர் சேமலையப்பன் குடும்பத்தினருக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் வழங்க முதல்வர் உத்தரவிட்டார். இந்நிலையில் இன்று காலை சேமலையப்பனின் பெற்றோர் சுப்பன், காவேரி ஆகியோரிடம் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மசோதாக்களை தாமதப்படுத்துவதாக கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் செயலர் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டசபையில் 8 மசோதாக்கள் கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஓராண்டுக்கு மேலாக அவற்றை கவர்னர் நிலுவையில் வைத்துள்ளதாக மாநில அரசு குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்தது. அதேபோல் கேரள கவர்னரும் 4 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்துள்ளதாக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேற்கு வங்க அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டார்.
ஒவ்வொரு முறையும் வழக்கை விசாரிக்கும் போது ஆளுநர்கள் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கின்றனர் என கூறினர். மாநில அரசுகள் நீதிமன்றம் வந்ததும் சில மசோதாக்கள் மட்டுமே நிலுவை என ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கின்றனர் என வழக்கறிஞர் ஜெய்தீப் வாதிட்டார். கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய மசோதாக்களுக்கு 8 மாதமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என வாதிட்டார். மாநிலங்கள் நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதையே நாங்கள் எதிர்ப்பதாக வழக்கறிஞர் வேணுகோபால் தெரிவித்தார். ஆளுநர்களுக்கு உள்ள குழப்பம் காரணமாகவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைப்பதாகவும் வாதிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக கேரள ஆளுநர் செயலர் ஒன்றிய அரசு 3 வாரத்தில் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தையும் தேவைப்பட்டால் வழக்கில் சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க அரசு தொடர்ந்த வழக்கில் அம்மாநில ஆளுநரின் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஷிங்குல்லா சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்கு இந்த தேசம் தலை வணங்குகிறது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் கடன் பட்டிருக்கிறோம். இந்தியா மீதான தாக்குதல்களை மறைமுகமாக இன்றும் பாகிஸ்தான் தொடர்கிறது. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவர். கடந்த கால தவறுகளில் இருந்து பாகிஸ்தான் இன்னும் பாடம் கற்கவில்லை. தீவிரவாதத்தை நம்முடைய வீரர்கள் முழு வலிமையோடு எதிர்ப்பார்கள். லடாக், காஷ்மீர் வளர்ச்சிக்கு எதிரான பிரச்சனைகளை இந்தியா தோற்கடிக்கும். பயங்கரவாதத்தின் ஒவ்வொரு முயற்சியையும் இந்தியா வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், லடாக் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒன்றிய அரசு தொடர்ந்து உழைத்து வருகிறது என்றும் கூறினார். கார்கில் வெற்றி தினத்தில் வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த 1999ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது. இதனை நம் இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர். இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கார்கில் வெற்றி தினத்தில் தேசத்தை காத்த வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 25வது கார்கில் வெற்றி தினத்தில் ஈடு இணையற்ற துணிச்சலுடன் நமது தேசத்தை காத்த வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம். நமது சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அவர்களின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கர் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் உயர் போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோவை சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது முதல் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சவுக்கு சங்கர் தரப்பில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி சரவணபாபு சவுக்கு சங்கருக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 26 மற்றும் 27இல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 to 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் தமிழ்நாடு இல்ல புதிய கட்டிடங்கள் கட்ட காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.
அரசாங்க பணிகளுக்காக தமிழகத்தில் இருந்து டெல்லி செல்லும் முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் தங்குவதற்கும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கும் தமிழ்நாடு இல்லம் அவசியமாக இருக்கிறது. டெல்லியில் ஏற்கனவே 2 தமிழ்நாடு இல்லங்கள் இருந்தாலும் அவை 50 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டிடங்களாக இருக்கின்றன. எனவே நவீன வசதிகளுடன் அதே இடத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என கடந்த ஆண்டு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளது. ரூபாய் 257 கோடி மதிப்பில் கட்டப்பட இருக்கும் கட்டிட பணிகளுக்கு தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, துரைமுருகன், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பட்ஜெட்டில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒன்றிய அரசை கண்டித்து நாளை மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதுகுறித்து திமுக தலைமை நேற்று வெளியிட்ட அறிக்கையில், ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்து அளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளிக் கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தமிழ்நாடு சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றிற்கு நிதி வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்து சில மாநிலங்களுக்கு மட்டும் பேரிடர் நிதி அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து நாளை காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மாவட்ட நிர்வாகிகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் முன்னணியினர் முன்னிலையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்ட, கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து அமைப்புகளில் உள்ள அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கின்ற வகையில் மாவட்ட செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய மன அழுத்தத்தை போக்கவும் அமைதியான சூழலை உருவாக்கவும் கார்ப்பரேட் போர்ட்ஸ் கிளப் என்ற தனியார் கிளப் நடத்த இருப்பதாக நிர்வாக இயக்குனர் ஜெயபாரதி தெரிவித்துள்ளார். கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸ் எனும் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் விளையாட்டு போட்டிகளுக்கான வெற்றி கோப்பைகள் அறிமுக நிகழ்ச்சி சென்னை டிடிகே சாலையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாக இயக்குனர் ஜெயபாரதி, கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் வேலை பார்த்து வருவதால் அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான சூழலை உருவாக்கும் வகையில் கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்த போவதாகவும் அதில் கால்பந்து, தடகளம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்த உள்ளதாக அவர் கூறினார். ஆக்சுவலா இந்த கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸோட மேஜர் மோட்டோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். ஆக்சுவலா ஒர்க்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பிளஸ் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லாம அடுத்த லெவல் ஆஃப் அவங்களோட இதை மூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தனியார் நிறுவனங்களை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் ஊழியர்களுக்கு பதக்கங்களும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் போட்டிகள் நேரு விளையாட்டரங்கம், நேரு பூங்கா உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு முக்கிய இடங்களில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களை இணைக்கும் வகையில் தொழில் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு தொழில் இணைப்பு உருவாக்கப்படும் என மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் மோகன் யாதவ் பேட்டி அளித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் துவங்க அழைப்பு விடுக்கும் வகையில் அம்மாநிலத்தின் தொழில்துறை சார்பில் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் கலந்து கொண்டு தொழில்துறையினருடன் வழங்கப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் மானியங்கள் குறித்து எடுத்துரைத்ததோடு மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க வருமாறு அழைப்பும் விடுத்தனர். தொழில்துறையினருக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகள், அரசு உதவிகள் உள்ளிட்ட தொழில்துறையினரின் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் குறித்து இக்கருத்தரங்கில் விளக்கப்பட்டது. இதில் கோவை, திருப்பூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில், இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சென்னை எழும்பூரில் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மேயர் பிரியா உடற்பயிற்சி செய்தார்.
சென்னை எழும்பூர் மாநகராட்சி 61வது வார்டு வெங்கு தெருவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மேயர் பிரியா ஆர்வத்தோடு உடற்பயிற்சி செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், 61வது மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா முசபர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலைக்கு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்காக பல்வேறு கிராமங்களில் குறைந்த விலைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கப்படும், உரிய இழப்பீடு வழங்கப்படும் என கூறி நிலத்தை கையகப்படுத்தினர். ஆனால் இதுவரை நிலம் கொடுத்தோருக்கு உரிய இழப்பீடோ, குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்போ வழங்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நிலம் கொடுத்தோர் அரியலூர் அண்ணா சிலை அருகே குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நிலம் கொடுத்தோர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும், வாரிசு அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கூடுதல் பொறுப்பு கிருஷ்ணபிரியா வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன் சிறப்புரை ஆற்றினார்கள். மாவட்ட கவுன்சிலர் அலமேலு மனோகரன், வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வி.கே. வேலுசாமி, தலைமை ஆசிரியர் சக்திவேல், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த மணலி புதுநகர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த சில மாதங்களாகவே சரியான முறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதில்லை என்றும், அவ்வப்போது ஆசிரியர்கள் விடுப்பில் சென்று விடுகிறார்கள் என்றும், வகுப்பறைகள் சரியில்லை, அமர்வதற்கு இருக்கைகள் இல்லை, மின்வசதி இல்லை, கழிவறையில் தண்ணீர் வருவதில்லை என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் மணலி புதுநகர் சாலையில் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோருடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள சமூக கூடத்தில் இன்று பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமானது அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேரு நகர் லயன்ஸ் சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் மோகன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இரத்தத்தில் இரும்பு சத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் இந்த வகை பரிசோதனைகளை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு நோய்கள் கண்டறிந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி சமூக மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அருண் விஜய், மாவட்ட ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன், சுப்பு செந்தில்குமார், கீதா பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கு தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகள் நேரடியாக கலந்து கொண்டு வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, மின்சாரத்துறை, கால்நடை துறை தொடர்பான கோரிக்கைகள் விவசாயிகளால் எழுப்பப்பட்டது. இதில் துறை வாரியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பதில் அளித்தனர். மேலும் விவசாயிகள் அளித்த மனுவிற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி அறிவுரைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, அரசு அலுவலர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி புத்துநாகர் கோவிலில் ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு புத்தூர் நாகருக்கு திரளான பெண்கள் முட்டை, பால், மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் நாகருக்கு தீபங்களை ஏற்றியும் வழிபட்டனர். ஆடி மாதத்தில் புத்துநாகர் வழிபட்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் உண்டாகும் என்பதால் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நாகருக்கு பால், முட்டை, மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு படைக்கப்பட்ட தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் ஆகியவை வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மாநில அளவில் ஆண்கள், பெண்கள் என இரு பிரிவில் பார்வையற்றோருக்கான 9ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி சென்னையில் நடைபெற்று வருகிறது. சென்னை OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வளாகத்தில் மாநில அளவில் தமிழ்நாடு பார்வையற்றோருக்கான 9ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி இன்று துவங்கியது. ஆண்கள், பெண்கள் என இரு பிரிவுகளில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சுமார் 130க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு குழுவாக தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்து தென் மாநிலங்களில் நடைபெறும்
நடைபெற உள்ள கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட வாய்ப்புள்ளது எனவும் தமிழக அரசு பார்வையற்றோருக்கான கைப்பந்து போட்டிக்கு உதவி செய்தால் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளை நடத்த வாய்ப்பாக இருக்கும். தங்களால் தமிழ்நாட்டில் மட்டுமே விளையாட முடிகிறது என தமிழ்நாடு பார்வையற்றோர் கைப்பந்து சங்கம் செயலர் பழனிசாமி பேட்டியளித்தார். அரசு இந்த கேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போ சிஎம் ட்ராஃபி நடத்தினாங்க. அதில் நம்ம கேம் இருக்குது. ஸோ அது போல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அரசு முயற்சி வச்சா தான் முடியும். நாங்கள் தனிப்பட்ட ஒரு அமைப்பாக எங்களால் பெரிய அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. எல்லாமே எங்களுடைய வெல்விஷஸ் இது மாதிரி இந்த காலேஜ் நிறுவனம் இது மாதிரி அவங்க சப்போர்ட்டிவ் தான் முழுக்க கேட்குறோம். எங்கள்கிட்ட ஃபண்டிங் அப்படி வரும், பெருசாக எங்களுக்கு சப்போர்ட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ இது அரசாங்கம் நினச்சாதான் இந்த கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அரசாங்கம் மனசு வச்சா நிச்சயமாக இது சவுத் லெவலில் இல்லாமல் நேஷனல் லெவலில் நடத்துறதுக்கும் மற்றபடி இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அரசு தான் முன்னெடுக்க முடியும் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வழக்கரை அம்மன் திருக்கோயிலில் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு பானையில் மஞ்சள் தண்ணீர் குடம் எடுத்து கூடியிருந்த பெண்கள் பலரும் சாமி ஆடியபடி முக்கிய வீதிகளில் வழியாக வருகை தந்து கருவறையில் உள்ள வழக்கரை அம்மனுக்கு சிறப்பு மஞ்சள் தண்ணீர் அபிஷேகம் செய்து வழிபட்டு நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் காட்பாடி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவரை எழுப்புகிறார்கள். எனவே ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருவிளக்குகள் ஓராண்டாகியும் எரியவில்லை. அதனை மாற்றி பொருத்தவும் ஒப்பந்ததாரர்கள் பணி செய்யவே தயங்குகிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து திமுக அதிமுக என இருதரப்பும் இக்கூட்டத்தில் பேசினார்கள். இந்த மாமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்தில் திமுகவின் அவைத்தலைவர் முகமது சகி என்பவரின் மாமன்ற கூட்டம் மேடையில் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் துணை மேயர் சுனில், ஆணையர் ஜானகி, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். நீர்வரத்து வினாடிக்கு 86,000 கன அடி நீர்வரத்து உயர்ந்துள்ளதால் அருவியில் குளிக்க தொடர்ந்து 10வது நாளாக தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, நுகு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதற்கு மேலும் தாமதம் ஆகலாம் என நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட்ஜ் வில்மோர் என்ற விண்வெளி வீரருடன் கடந்த ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார். அமெரிக்காவின் கேப் கனாவரல் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட அவர்கள் ஜூன் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். இருவரும் விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு கடந்த 13ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் பயணத்திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பயணத்திட்டம் திடீரென 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. பின்பு அந்த தேதியிலும் அவர்கள் புறப்படவில்லை. அவர்கள் இருந்த விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அவர்கள் திரும்பி வருவதில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் இணைந்து அளித்த செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை எனவும் சோதனைகள் அனைத்தும் முடிந்து பூமிக்கு திரும்ப செப்டம்பர் முதல் வாரம் ஆகலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 25ஆம் ஆண்டு நினைவேந்தல். கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவர். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. மசோதாக்களை தாமதப்படுத்துவதாக கேரள அரசு வழக்கு. ஆளுநர் செயலர் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் உத்தரவை அடுத்து உயிரிழந்த ஓட்டுநர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிதி உதவியை வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.